திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி திருச்சதகம் 5வது பகுதிக்கு வருகிறோம். இது கைமாறு கொடுத்தல் என்று சொல்கிறார். அதாவது இறைவன் தனக்கு செய்த ஒரு உபகாரத்துக்கு திரும்ப அவனுக்கு ஏதாவது ஒன்று செய்வதுதான் கைமாறு. இறைவனை பொறுத்த அளவுக்கு அவன் நமக்கு செய்கிறானே தவிர நம்மால் அவனுக்கு எந்த விதமான கைமாறும் செய்ய முடியாது. அவனுக்கு திரும்பி பிரதி உபகாரம் செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு ஆபத்து வரும், இறைவன் வந்து காப்பாற்றுவான். இறைவனுக்கு திரும்ப ஆபத்து வந்தா தானே நாம் போய் காப்பாற்ற முடியும். என்னைக்கு அவனுக்கு ஆபத்து வரப்போகுது, என்னைக்கு அவன் கையில பணம் இல்ல, காசு இல்லைன்னு அவன் ஏழையா திண்டாடி கையா இந்த பணம்ல ஒரு 10 ரூபா கடன் கொடுன்னு இறைவன் வந்து நம்மளை எப்ப கேட்க போறான். அதனால நாம் திரும்பி அவனுக்கு இந்த உபகாரத்தை செய்ய முடியுமா? முடியாது. அதனால கைமாறு என்பது முடியவே முடியாது. அதை பொறுத்த அளவிலே பல இடத்திலே அவர் சொல்லிட்டார். வந்ததும் தன்னை கொண்டதன் தன்னை, இப்படியெல்லாம் நீ செஞ்சுட்ட உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்றே அவர் பல இடத்துல சொல்லியிருக்கார். அப்படி இருந்தும் பின்ன என்னதான் ஏன் கைமாறுன்னா அவனை மறக்காம இருக்கிறதான் கைமாறு. வேற என்ன செய்ய முடியும்? நன்றிக்கு கைமாறு நன்றி மறவாமை. ஒருவன் செய்த நன்றியை மறக்காம நினைவுடையதா இருந்தாலே அது ஒரு கைமாறாக ஆகும். ஆகவே அந்த கைமாறு கொடுத்தலை பற்றி நாம் இங்கே பார்க்கணும். இறைவனுக்கு கைமாறு செய்ய முடியாது, ஆனாலும் அவன் செய்த நன்றியை நினைத்தலாலே அவனுக்கு கைமாறு கொடுத்தலை பார்க்க இருக்கிறோம். இருகையானையை ஒத்திருந்தன் கருவை யான் கண்டிலேன் கண்டது எவமேன் வருகையென்று பணித்தனை வானுளோர்க்கு ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் புன்னவேன். இருகை யானையை ஒத்திருந்து நான் ஒரு யானையை ஒத்திருக்கிறேன். யானை என்பது பெரிய உருவமுடையது, வயிறு ரொம்ப பெருசானது, அதுக்கு தீனி நிறைய போடணும். ஆனால் அது ஒரு கையாலேயே தான் சாப்பிடும். ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? இருகை யானையை, 2 கையை உடையதா அந்த யானை இருந்தா 2 கையால் அந்த யானை வாரி உண்டா எவ்வளவு நிறைய சாப்பிடலாமோ அதுபோல அனுபவிக்க வேண்டும் என்ற பேரவாவுடையவனாக நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு 2 கையாலேயும் அனுபவிக்கிறேன். ஏன்னா இவருக்கு 2 கை இருக்குது, மனுஷ உடம்பு தானே. அதனால இருகை யானையை ஒத்திருந்தேன். எதுக்காக யானையை சொன்னாரா? யானை வயிறு பெருசா இருக்கிறது மாதிரி, அது சாப்பிடுற உணவு நிறைய இருக்கிறது மாதிரி இவர் அனுபவிக்கின்ற பொருளும் அதிகமாக எனக்கு வேண்டி இருக்கிறது என்பதை தெரிவிக்க யானையை சொன்னார். யானை ஒரு கையால் சாப்பிடுது, நான் 2 கையால் சாப்பிட ஆசைப்படுறேன். அப்ப நிறைய சாப்பிடணுங்கிறது இவருடைய விருப்பமாக இருக்கு. இவருக்கு இல்ல, உலகத்துல மக்களுடைய எண்ணத்தை இவர் தன்மேல் வைத்து பேசி காட்டுறார். இருகை யானையை ஒத்திருந்து என் உளக்கருவை, என் உள்ளத்தில் கருவாய் இருக்கிறவனை, என் மனத்துக்குள்ளும் மனமாக இருக்கிறான். கரு என்றால் உயிர். அப்ப என் உள்ளம் என்பது உயிர், உள்ளத்துக்கு உயிருக்கு உயிராயிருக்கிறவன். அப்படிப்பட்டவன் கருவை யான் கண்டிலேன். அந்த கருணாமூர்த்தி ஆகிய இறைவனை என் மனத்துக்குள் நான் ஞான மார்க்கத்தில் இருந்து பார்க்கவில்லை. பின் என்ன பண்றேன்? இந்த உலகத்தை புறம்பே பார்க்கிறேன். உள்ளத்திலே இறைவனை காணாமல் வெளியிலே இருக்கிற இறைவனை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். அப்படி இறைவனை வெளியிலே காணும் போது நான் அனுபவிக்கிறதும் பெறுவதும் எல்லாம் என்ன என்று பார்த்தால் எவ்வம் துன்பமாவே இருக்கு. இறைவனை நான் உள்ளத்தில் தரிசித்திருந்தால் பேரின்பத்திற்குரியவனாக போயிருப்பேன். ஆனால் உலகத்தில் இருக்கிற பொருளை நான் விரும்பியவனான். அதனாலே எவ்வமே கண்டது துன்பம்தான் நான் பார்த்தவை அனுபவித்தவை என்று தன்னுடைய பலனை சொல்ற. வருக என்று பணித்தனை பெருமானே, என்ன நீ இந்த சிதம்பரத்துக்கு வருகன்னு சொல்லிட்ட. உன்னே சொன்னார். பிரியும் போது திருப்பெருந்துறையில என்ன சொல்லிட்டு போனார் என்று சொன்னால், திருப்பெருந்துறையிலிருந்து நீ சிதம்பரத்திற்கு வருக, தில்லைக்கு வருக என்று சொன்னார். வருக என்று பணித்தனை, நான் அது மாதிரியே வந்துட்டேன். நீ சிதம்பரத்துக்கு வருகன்னு சொன்னீர், அதுபோல நான் சிதம்பரத்துல வந்திருக்கிறேன். காத்திருக்கார், சிதம்பரத்தில் இருந்ததை பாடுறார். பணித்தனை வானுளோர்க்கு ஒருவனே, தேவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பரம்பொருளாக இருக்கிறவன், அத்தனை தேவர்க்கும் மேலாகிய ஒரே ஒரு தேவனாக இருக்கிறவனே. கிற்றிலே உன்னை நான் வழங்குவதற்கு செயலற்றவனாய் இருக்கிறேன். ஆனால் கிற்பன் உண்ணவே, சாப்பிட மட்டும்
தெரிஞ்சவனாக இருக்கு. எனக்கு சாப்பிடுற தெரியுமா, அது ரொம்ப கெட்டிக்கார சாப்பாட்டுறாம இருக்கிறேன். இறைவனை வணங்க எனக்கு தெரியல. கிற்றிலேன் இறைவனே உன்னை வணங்குவதற்கு செயலற்று போனேன். கிரு என்றால் முடிதல். கிற்றிலேன்னா முடியாதவனாக இருக்கிறேன். ஆனா என்ன முடியும்? உண்ணவே கிருப்பன், சாப்பிடுறதுன்னா எனக்கு முடியும். ஆகவே இந்த உலகப்பற்ற இருக்கேனே தவிர பக்தி மார்க்கத்துக்கு நான் இன்னும் வரவில்லை என்பதை இந்த பாட்டால் தெரிவித்தார். உண்டொரும் பொருள் என்று உணர்வாக்கலாம், பெண்டிர் ஆண் அலி என்று அறிவுங்கிலை, தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய், கண்டும் கண்டிலேன் என்ன கண்மாயமேகேன். உண்டு ஓர் ஒன்பொருள், ஒரு ஒன்பொருள், சிறந்த ஒரு பொருள் உலகத்திலே உண்டு. அதாவது கடவுள் என்ற ஒரு பொருள் உண்டு என்று உணர்வாக்கலாம் என்று அறிந்து கொள்ளுகின்ற ஞானிகளுக்கு, ஞானிகள் இதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் கடவுள் ஒருவன் உண்டு என்று தீர்மானம் பண்ணி இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுடைய நெறி ஆஸ்திகம், உண்டென்று சொல்லுகிற நெறி. இன்னொருத்தன் கடவுளை தேடினதும் இல்ல, அவனை சரியா பார்த்ததும் இல்ல, அவனை காணாமையினாலே இறைவன் இல்லைன்னே சொல்லிவிட்டான். அப்படி இல்லைன்னு சொன்னவன் இருக்கிறானே அவன் அஞ்ஞானி. என இன்னும் ஞானம் பெறவில்லை, பெறாமையினாலே அஞ்ஞானி. அவன் ஞாஸ்தி, கடவுள் இல்லைன்னு சொல்றான், ஆனால் நாஸ்தி. இங்கே ஆஸ்திகரை சொல்றார், உண்டு ஓர் ஒன்பொருள் என்று. ஒன்பொருள் சிகச்சிறந்த பொருள் பரபிரம்மம் என்ற ஒரு வஸ்து உண்டு, நிச்சயமாக இருக்கிறது என்று உணர்வாக்கலாம். அந்த வேதாந்தத்தினுடைய உச்சி நிலையை உணர்ந்து கொள்ளுகிறவர்களுக்கெல்லாம், வேதாந்தத்தை அறிந்தவரிடத்திலும் போய் அந்த கடவுள் இருக்கானே, அவன் பெண்ணா அவன் ஆனா அலியா கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டா அவங்களும் சொல்ல முடியாதுங்கிற. இப்போ கடவுள் ஒருத்தன் இருக்கான்னு மட்டும் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஞானிகள் என்ன பண்ணார்கள்? ஒரு பொருள் இருக்கு, ஆஸ்தி என்று மட்டும் கண்டுபிடிச்சார்கள். அந்த பரபிரம்மம் என்பது என்ன? அது ஆனா, அது பெண்ணா, அது அலியா என்று கேட்டால், பெண்டிர் ஆண் அலி என்று அறிவுங்கிலை. அப்பேற்பட்ட ஞானிகளாலும் கூட உன்னை ஆணென்றும் தெரிந்து கொள்ள முடியவில்லை, உன்னை பெண்ணென்றும் தெரிந்து கொள்ளவில்லை. உன்னை ரெண்டுமல்லாத ஒரு பொருள் என்றால் தெரியுமானா அதுவும் முடியல, கண்டே பிடிக்க முடியும். ஏதாவது ஒண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவன் கடவுள் அல்ல. நம்மால் ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டால் அது பௌதீகம், பூ உலகத்து பொருளாக போயிடும். நம்மால் கண்டுபிடிக்கப்படாத பொருளா இருக்கிற வரையில் தான் அவன் கடவுள். அதை விட்டுட்டு நமக்கு அகப்படுற பொருளா வந்துட்டானால் அவனுக்கு கடவுள்னு பேர் இல்லை. அவன் சுட்டெறியப்படாதவன். சித்தாந்தத்துல அது வேற ஒரு வார்த்தையா சுட்டெறியப்படாதவன். நான் அதைத்தான் சொல்றேன், அவனை தெரிந்து கொள்ள முடியாதவன் என்று சொல்றேன். ரெண்டும் ஒண்ணுதான். அவன் எப்பொழுது நம்மால் நம் கண்ணுக்கு நம்ம கைக்கு அகப்படாது எட்டி இருக்கிறானோ அவன் தான் கடவுள். நம் கைக்கு அகப்படுகிற ஒரு எல்லைக்குட்பட்டவனா வந்துட்டானா அவன் கடவுளாக இருக்க முடியாது. அதான் ஞானிகளும் கூட அவனை ஆணென்றோ பெண்ணென்றோ அலி என்றோ அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்ல முடியாது. நம்முடைய பெரிய புராணத்துல எடுத்த எடுப்புல முதல் பாட்டுல இதைத்தான் நமக்கு சொல்ல வர. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், உலகுகளாம் எல்லா ஜீவான்மாக்களும் உணர்ந்து கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுகிறார்கள். கடவுள் இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுது. எப்படி தங்களுக்கு கஷ்டம் வர்ற போது ஆண்டவனே என்னை காப்பாத்துன்னு கேட்கிறாங்க, அவன் காப்பாத்திடுறான். அவன் நேரா வர்றது இல்ல, எப்படியோ காப்பாத்துறான். அடே அப்பா, நான் தப்பிச்சது தெய்வ புண்ணியம், கடவுள் தான் என்னை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்றான். கடவுள் நேரா வந்து காப்பாத்தினாரா? இல்ல, மறைஞ்சுதான். அப்போ கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஒவ்வொரு துக்கத்தினும் அவன் விடுதலை பெறுகிற போது அவன் அறிந்து கொண்டு விடுகிறான். அப்புறம் அவனை போய் நீங்க அறிந்து கொண்டிய கடவுளை, அந்த உன்னால் அறியப்பட்ட கடவுள் யார், அவனை கொஞ்சம் சொல்லு எனக்குன்னா, எனக்கு சொல்ல தெரியாது, எனக்கு தெரியாது. அவன் ஆணா இருப்பானா பெண்ணாரு, சேப்பா கருப்பா, எனக்கு தெரியாது. திருமூலரே சொல்றார், அந்த இறைவனை சிகப்பா கருப்பான்னு எனக்கே தெரியாதுங்கிற. ஏன் சொல்லக்கூடாது? இறைவனை சேப்பனோ கருப்பனோ முடிவு கட்டிட்டோம்னா அவன் கடவுள் ஆக முடியாதான். அதுக்காக எனக்கே தெரியாதுன்னு திருமூலர் சொல்றதுடைய நோக்கம் அதற்காக அப்பாற்பட்டவன் என்பதை உணர்த்துவதற்காக. அதே
பெண்டிரானலி என்றறி ஒன்றிலை தொண்டனேக்குள்ளவா வந்து தோன்றினாய். ஆயினும் நான் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு சில தொண்டுகள் செய்து புண்ணியம் பண்ணினேன். அந்த புண்ணிய வசத்தாலே நீ குருநாதராக வந்தாய். தொண்டனேற்கு தொண்டு செய்த எனக்கு உள்ளவா நான் பெற்ற பரிபூர்த்தத்துக்கு ஏற்ப ஒரு வடிவிலே வந்தாய். நான் செஞ்ச புண்ணியத்துக்கேற்ப ஒரு வடிவமாக வந்தாய். எப்பரிசாயினம் ஏற்றுமின் ஏற்றினால் அப்பரிசீசன் அருளுவன். உங்களால முடிஞ்ச நிலையில கடவுளை கும்பிடுங்க. இப்படித்தான் கும்பிட வேண்டும் என்று இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கும்பிடுங்க. நீங்க எவ்வளவு கும்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவன் உங்களுக்கு உதவி செய்வான். திருமூலர் சொல்றார், எப்பரிசாயினம் ஏற்றுமின் ஏற்றினால் அப்பரிசீசன் அருள் பெறலாம். உண்ட மண்ணுக்கு சோகை அப்படின்னு ஒரு பழமொழி. எந்த அளவுக்கு நீ கடவுளை வழிபடுறீங்களோ அந்த அளவு கடவுள் உங்களுக்கு வருவான். அதை சொல்றார். நான் போன ஜென்மத்துல எந்த அளவு ஒண்ணு வழிபட்டனோ அந்த ஒரு புண்ணியத்தினாலே ஒரு குருநாதனாக எனக்கு நீ வந்தாய். தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய். குருநாதராக வந்தாய். கண்டும் உன்னை நான் பார்த்தேன், கண்டிலேன் பார்க்கவில்லை. இது என்ன இப்போ மலைப்பா இருக்கு? இப்படி ஒரு வார்த்தை இருக்குமா? கண்டும் கண்டிலேன்னா தான் பார்த்தேங்கிறாரா, அப்புறம் பார்க்கலைங்கிறாரு. அந்த வரியினுடைய பொருள் ஆழமானது. அது எப்படி சொல்லணும்னு கேட்டா, அந்த குருநாதர் இவர் பார்த்தார் இல்லையா, அப்படி குருநாதரே பார்த்துட்டு பக்கத்துல இருந்து எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க. இவருக்கு கண்ணுக்கே தெரியல. பக்கத்துல நிக்கிறாங்க, யார் யாரோ இருக்கிறார்கள், யாரும் இவருக்கு தெரியல. அது தன்னையாவது தெரியுதா? தன்னையும் தெரியல. எல்லாத்தையும் மறந்து கடவுளை மட்டும்தான் பார்க்க. கண்டும் இறைவனாகிய உன்னை பார்த்தும் கண்டிலேன், புறத்துள்ள எந்த பொருளையும் நான் காணாதவனாக மாறிப்போனேன். அதுதான் பக்குவம். அதுதான் இறைவனை அடைகின்ற கடைசி பக்குவ நிலை. இத அனுபூதி பாடல்ல அருணகிரிநாதர் சொல்ற. அந்த முருகன் இவருக்கு அனுபூதி கொடுத்தான். முருகன் உட்கார்ந்து உபதேசம் பண்றான். உபதேசம் பண்ணும்போது என்ன சொல்லிட்டு போறார்? இரு சொல்லற என்று. அப்படி சொன்ன உடனே இவருக்கு ஒரு அனுபவம் வந்துட்டு. அந்த அனுபவத்தை பற்றி ஒரு பாட்டுல சொல்றார். சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. சும்மா இரு, அந்த பெருமான் சும்மா இருன்னு சொன்னார். சும்மா இரு என்றலுமே என்று அவன் சொன்ன உடனே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே, அந்த கடைசி வரியை போட்டு குழப்பிடுவாங்க. அம்மா பொருள் ஒன்றும், அந்த கடவுளை கூட நான் தெரியாது போனேன்னு அர்த்தம் சொல்லுவான். அம்மா பொருள் ஒன்றும், அந்த இறைவனை கூட தெரியாம போயிடுச்சு. அதல்ல, அந்த வரியை ஜாக்கிரதையா பிரிக்கணும். அம்மா பொருள் ஒன்றும் அறிந்து, அந்த ஒரே ஒரு கடவுளை மட்டும் நான் அறிந்து, இளனே பிற பொருள் ஒன்றும் அறியாதவன் ஆனேன். அந்த இறைவனை காணுகிற போது இறைவனை தவிர வேறு எல்லாவற்றையும் மறந்து விடுகின்ற நிலை இருக்கிறதே, அதுதான் அந்த சமாதி நிலையில இறைவனை சந்திக்கின்ற சந்திப்பு. அப்போ அந்த சந்திப்பை தாய்மானவர் சொல்லுகிற போது, நீ வேறு என நான் வேறு நீ வேறு எனாதிருக்க. நான் வேறு நீ வேறுன்னு நினைக்கப்படாதுங்க. அந்த கடைசி சமாதியில கடவுளை பார்க்கிற போது நான் ஒருத்தன் இருக்கிறேன், நீ ஒருத்தர் இருக்கிறாய். கடவுள் ஒண்ணு உயிர் ஒண்ணு, ரெண்டு வித நினைப்பு இருக்கப்படாது. உயிர் என்ற தன்னை மறந்துடணும், கடவுள் என்ற ஒன்றை மட்டுமே அந்த சமாதியில நினைக்கின்ற நினைப்புடையவனாக வரணும். அந்த சமாதியில இறைவனை மட்டும் நினைக்கிற நினைப்பு இருக்க, அதுதான் சும்மா இருக்கிற நிலை. அந்த சும்மா இருக்கிற நிலைய பெறுவது ரொம்ப அரிது. சும்மா இருக்கின்ற சுகம் அரிதுகான் என்று அதே தாய்மானவர். அந்த நிலைதான் இங்கே வருகிறது. கண்டும் இறைவனே உன்னை நான் தரிசித்தும் கண்டிலேன், வேறு எந்த பொருளையும் பார்க்கவில்லை. அம்மா பொருள் ஒன்றும் அறிந்து, இளன் என்று சொன்னார் பாருங்க, அதே மாதிரி இங்கே இறைவனை மட்டும் கண்டு மற்ற எல்லாவற்றையும் காணாது ஒழிந்தேன். என்ன கண் மாயமே, என்ன பெரிய மாயமா, இந்திரஜால வித்தியா இருக்கு, என்னையே நான் மறந்துட்டேனே. அந்த ஞான சமாதியில இருக்கிற போது என்னையும் மறந்து உலகத்தையும் மறந்து கடவுள் ஒருவனையே தியானிக்கின்ற தியானம் எனக்கு வந்தது. எவ்வளவு பெரிய கண்கட்டு வித்தியா இருந்தது. அந்த ஆச்சாரியன் எனக்கு இதை காட்டுவித்தான் என்று ஆச்சாரியன் தனக்கு செய்த உபதேச சிறப்பை சொன்னார். மேலை வானவரும் அறியாததோர் கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனே, ஞாலமே விசும்பே
இவை வந்து போம் காலமே உனை என்று கொள் காண்பதே. மேலை வானவரும், வானவர் தேவர்கள், நாம் இருப்பது பூலோகம், நமக்கு மேலே தெரிவது வானம். அந்த வானத்திலே வாழ்கிறவர்கள் வானவர்கள். அப்ப நம்ம விட ரொம்ப உயர்ந்தவர்கள். அந்த வானவர்களை விட இன்னும் மேலே இருக்கிறாங்க ரொம்ப பேர். அந்த தேவலோகமாகி இருக்கிற இடம் இந்திரன் வாழ்கிற உலகம். அது இந்திரலோகம்னு சொல்கிறோம், அமராவதி பட்டணம் என்று சொல்கிறோம். அந்த இந்திரன் வாழ்கிற உலகத்துக்கு மேல போன பிரம்மா வாழ்கிற சத்தியலோகம் இருக்கிறது. அந்த சத்தியலோகத்துக்கும் இன்னும் மேலே போனோம்னா வைகுண்டம் இருக்கிறது, திருமால் இருக்கிற இடம். அப்போ வானவர்களுக்கு மேலே மேலே இருக்கிறார்கள். பிரம்மா இருக்கார், மகாவிஷ்ணு இருக்கார். அவர்தான் மேலை வானவர். வானவர்களுக்கும் மேலே இருக்கின்ற தேவர்கள் மேலை வானவரும். வானவர்க்கும் மேலாயிருக்கிற பிரம்மனோ விஷ்ணுவோ அறியாததோர், அவர்களாலும் கண்டுகொள்ள முடியாததான கோலமே வடிவமாய் இருக்கிறார். அவர்களாவது போய் இந்த இறைவனை பார்த்துடுவாங்களா? நமக்கெல்லாம் ரொம்ப உசரத்தில் இருக்காங்களே, அந்த உயரத்துல இருந்தா பார்த்துடலான்னு ஒரு நம்பிக்கை. நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, குள்ளமா இருந்தா நமக்கு முன்னாடி 2 பேர் உயரமா நிற்காருன்னா சாமி தரிசனம் பண்ண முடியாது. ஐயோ, நாம இவரை விட ஒரு அடி கூட இருந்தா சாமியை தரிசனம் பண்ணலாமே, உட்காருங்கயா அப்படின்னு முன்னே இருக்கிற ஒரு உட்கார வச்சு நாம் சாமியை பார்க்கிறோம். ஆனா உயரத்துல இருந்தா பார்க்கலாம். அந்த உயரத்துல இருந்து பாக்குறதுங்கிற ஒரு வழக்கம் மின்காலத்துல உண்டு. யானையும் சண்டை போடுவாங்க. அந்த சண்டை போடும்போது யானையை எப்படி சண்டை போடுதுன்னு சுற்றிலும் கூட்டமா இருந்து பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணால பார்க்க முடியாதுன்னு ஒரு மலை மேல ஏறிட்டு இருந்து பார்ப்பார்களாம். குன்றேறி யானை போர் கண்டற்றா, மலையில ஏறி கொண்டு யானையினுடைய சண்டையை பார்க்க. அப்ப உயரத்தில் இருந்தா நல்லா பார்க்கலாம் என்ற ஒரு நிலை. அதுக்குதான் சர்க்கஸ் எல்லாம் கேலரின்னு ஒண்ணு வச்சிருக்கான், சர்க்க உட்காந்துட்டு பாக்குறதுக்காக. எல்லாம் அந்த காலத்திலேயே கேலரி அந்த குன்றில இருந்திருக்கு. இன்னைக்கு அதைத்தான் இவனும் செய்யறான். குன்றி ஏறி அந்த மலையில இப்படி சரிவா போறதுல கொஞ்சம் கொஞ்சமா ஏறுறது, அங்கங்கே இருந்து கொண்டே பாக்குறது. இல்லைன்னா கடைசி வச்சுட்டே போறது. கேலரியில 4 படி 5 படி போறது முடியலன்னா கடைசி படிக்கே போய் பாக்குறோமே. அது மாதிரி மேலை வானவரும், அங்க ரொம்ப உயரத்தில் இருக்காங்களே, அவன்காவது கடவுளை பாத்துட முடியுமானா முடியாது. மேலை வானவரும் அறியாததோர் கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனே. என்னை இனி ஒரு அடியானாக சிஷ்யனாக ஏற்றுக்கொண்ட கூத்தனே, என்னை ஆட்டுவிப்பவனே. கூத்தன் என்றால் நடராஜன் என்று பொருள் அல்ல இந்த இடத்துல. என்னை ஆட்டுவிக்கிறவன், என்னை அசைக்கிறவன். அவன் கயிறு பிடிக்க அசைக்கிறான், நான் பொம்மையா இருந்து அசைந்து கொண்டு இருக்கிறேன். ஞாலமே இந்த உலகமே, விசும்பே ஆகாயமே, இவை வந்து போம் காலமே. இந்த பூலோகமும் ஆகாயமும் ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்துல அழியும். அப்படியே தோன்றி அழிவதற்கு நடுவுல ஒரு கால வரையறை இருக்கு. அந்த காலம் என்று சொல்லுகிற வரையறையே உனை என்று கொள் காண்பதுவே. இப்படியெல்லாம் இருக்கிற பெருமானே, உன்னை நான் மோட்சத்துல வந்து உன்னை என்னைக்கு நான் சந்திக்க போறேன்? காண்பதுன்னா உன்னை சந்திக்கிறது, உன்னிடத்தில் நான் வந்து சேருவது என்றோ. காணலாம் பரமே கற்கு இறந்ததோர் வானிலா பொருளே, இங்கோர் பார்ப்பு என பாணனேன் படித்தாக்கையை விட்டு உனை பூணுமாறு அறியேன் புலன் போற்றியே. காணலாம் பரமே. பரமே, பரம்னா மேலான வஸ்து. ஆனா அந்த மேலான வஸ்துவை நாம் கண்ணாலே பார்க்க முடியாது, புறக்கண்ணாலே பார்க்க முடியாது. ஆனாலா அதை வேறொரு கண்ணால் பார்க்கலாம். காணலாம், பார்க்க முடியும். எப்படி? ஞானக்கண்ணால். ஞானக்கண்ணால் காணத்தக்கதாயிருக்கிற பரவஸ்து அந்த இறைவன். பரபிரம்மம் என்பது நம்முடைய அறிவுக்கண்ணால் உட்கண்ணால் பார்க்கலாம், புறக்கண்ணால் பார்க்க முடியாது. கற்கு இறந்ததோர், புறக்கண்ணுக்கு தாண்டி போனாதான் கண்ணு சொல்றார். கற்குன்னா கண்ணுக்கு, முகத்திலே இருக்கிற 2 கண்ணு இருக்கே அந்த கண்களுக்கு, இறந்தது தாண்டிய கண்ணுகளுக்கு தாண்டி போனவனாகிய வாழ் நிலா பொருளே, ஒளி வீசுகின்ற பொருளாய் இருக்கிற பெருமானி. இங்கோர் பார்ப்பன, இங்கு நான் ஒரு சின்ன பறவை குஞ்சை போல் இருக்கிறேன். குஞ்சு பறவை. பார்ப்பு என்பது பறவையினுடைய குஞ்சுகளுக்கு வைக்கிற பெயர் என்று இலக்கணத்துல சொல்லி இருக்காங்க. ஆனா நம்முடைய வழக்கத்திலேயே இது இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அது அநேகமா ரொம்ப பேருக்கு தெரியறது இல்ல, மறந்துடும். நம்ம வீட்டுல ஒரு சின்ன குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு பலவிதமான பெயர்கள் வைக்கிறோம்.
அதுல பாப்பா அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கோ பாருங்க. அந்த பார்ப்பு என்பதுதான் பாப்பு பாப்பா என்று மாறி. பார்ப்பு சிறு குழந்தை என்ற அந்த சங்க இலக்கியங்களிலும் தொல்காப்பியம் போன்ற நூல்களிலும் பார்ப்பு என்பது இளமை பெயர் என்று வரையறுத்திருக்கிறார். அந்த பார்ப்பு என்பதுல இரு என்ற எழுத்து ஆசாக விட்டுட்டா பாப்புன்னு வரும். அந்த பாப்பு என்பதுதான் பாப்பா குழந்தை என்ற சொல்லுல இன்னைக்கு வழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அது கொஞ்சம் மாறி வந்து இப்ப என்ன சொல்றாரு, நான் ஒரு சின்ன பறவையினுடைய குஞ்சாக இருக்கிறேன். அனுபவம் இல்லாத இருக்கேன்னு அர்த்தம். வேற என்ன, நான் ஒரு பறவை குஞ்சுன்னா எனக்கே போய் இறை எங்க இருக்குன்னு கொத்தி எடுக்க தெரியாது. தாய்க்குருவி வந்து நான் நிக்கிற இடத்துலயே இறை கிடக்குது, அதுல இருக்கிற ஒரு நெல்ல தாய்க்குருவி குத்தி அழகுல இழுத்து என் வாயில வச்சா நான் முழுங்க தெரியும். தாய்க்குருவியோடு பறக்கிற குஞ்சும் பக்கத்துல தான் வருது. அந்த தாய் வேற எங்கோ போய் உணவை தேடிட்டு வரல, இந்த குஞ்சு நிக்கிற இடத்துலயே கீழே இருக்குது சிறு சிறு பூச்சி புழுக்கள் அல்லது தானியங்கள். அந்த தாய்க்குருவி அதை வாயால கப்பி அந்த குஞ்சினுடைய வாயில வைக்குது. அப்ப தனக்கு எதிரே இருந்தும் கூட அறிந்து கொள்ள மாட்டாத நிலை, பிறருடைய உதவியையே நாடி இருக்கிற நிலை அந்த குஞ்சு குருவிக்கு இருக்கு. அது போல நான் குஞ்சு குருவியாக இருக்கிறேன் என்று சொல்ற. இங்கு வார் பார்ப்பன ஒரு குருவியின் குஞ்சை போல பானேன் பாணனேன் படிற்றாற்கையை விட்டு. பாணனேன் ஆனன் என்றால் யாழ் வாசிக்கிற பாணன் என்று அர்த்தம் இல்லை, வீணா போனவன் என்று பொருள். பால் நன் பாணன், வாழ் நன் பாணன். அம்பலம் என்ற ஒரு மேடையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கூத்தன், அவனுக்கு அம்பல பாணன், அம்பலத்தில் வாழ்கின்றவன் பாணன். அதுபோல பாழா போனவன் என்ற போல பாழ்நன் பாணன் என்று வருகிறது. பாணனேன் நான் வீணா போனவன் பாழா போனவன், படிற்றாக்கையை விட்டு வஞ்சகமாக இருக்கிற இந்த உடம்பை விட்டு விட்டு உன்னை பூணுமாறு அறியேன். உன்னை வந்து அடைய வழி தெரியல, இந்த உடம்பை நான் விட்டு விட்டு உன்னை நான் வந்து சேரணும், அதுக்கு வழி தெரியல. ஏன் நான் இப்படி குஞ்சால இருக்கிறேன், பறவை குஞ்சா, எனக்கே எதை உணவு தேடுறது எப்படி என்கிறது இன்னும் எனக்கு தெரியல. நான் குஞ்சா இருக்கிறேன், தாயாக நீ வந்து என்னை வழிகாட்டினா தான் முடியும் என்றதுக்கு சொல்றேன். புலன் போற்றியே, இந்த உலகத்துல என்னுடைய ஐம்புலத்தை தான் பாதுகாத்துக்கிறேன். மெய்வாய் கண்மூக்கு செவி ஏதாவது வேணும்னு கேட்கறத வாங்கி கொடுக்க தயாரா இருக்கிறேன். ஆனா இறைவனை வழிபடுவதற்கு நான் தயாராக இல்லாமல் இருக்கிறேன். அதனாலே பால் நான் வீணா போனவன் என்று சொன்னார். போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின் ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றிலே. இறைவனே உன்னை நான் எப்படி அழைக்கணும்? போற்றி என்றும் போற்றி போற்றி போற்றின்னு பலகர அவனை போற்றி சொல்லி அவனை அழைக்கணும். புரண்டும் அவனுடைய சந்நிதியில கீழே கடந்து புரளணும். சந்நிதியில புரளது மட்டுமல்ல, புரண்டு 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 அந்த பிரகாரமே சுற்றி ஒரு அங்க பிரதட்சணம் வரும். புரண்டும் போற்றி என்று போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணியும், புரண்டும் உடம்பை புரண்டு 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 அங்க பிரதட்சணம் செய்தும், புகழ்ந்தும் சந்நிதியில எழுந்து நின்று இறைவனை தோத்திரம் செய்யுது, பாட்டி புகழ்வது. எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமேவி இருந்தாய் நீயே என்று அவனை புகழ்ந்து பாடுகிற பாடல்லாம் இருக்கே, அது மாதிரி புகழ்ந்தும் நின் ஆற்றல் மிக்க, உன்னுடைய ஆற்றலை எல்லாம் அன்பால் அழைக்கின்றேன், என் அன்பினாலே உன்னை வருக என்று நான் கூவி அழைக்காமல் போய்விட்டேன், பக்தி செய்யவில்லை. ஆனா நான் என்ன பண்றேன், உன்னை பெற வேண்டும் என்று மட்டும் எனக்கு ஆசை இருக்கு. இறைவனே உன்னை நான் பெற்று விட வேண்டும், பெறுவதற்கு எந்த காரியத்தையும் செய்யல, இறைவனை மட்டும் பிடிச்சோம்னும் குறுக்கு வழி இருக்குதான்னு நான் பார்க்கிறேன். என்னுடைய குறுக்கு வழி எப்படி இருக்குன்னா, ஏற்று வந்து எதிர் தாமரை தாழ்வுறும் கூற்றமன்னதோர் கொள்கை என் கொள்கையே. கூற்றமன்னதோர் எவன் எப்படி குறுக்கு வழியில திருவடியை பார்த்தானோ அது போல நானும் உன் திருவடியை அடைவதற்கு குறுக்கு வழி தேடுகிறேன். கூற்றமன்னதோர் கொள்கை, யமனுடைய எதிர்நிலை கொள்கை போல. யமனுடைய கொள்கை எதிர்நிலை கொள்கை. இறைவனை அடைவதற்கு 2 கொள்கைகள் இருக்கின்றன. இதை நம்முடைய பெரியவர்கள் முன்னே தெரிவிச்சிருக்கிறார்கள். ஆனா நாம் சரியா அதை கவனிச்சுக்காம போயிருக்கிறோம். வைகுண்டத்திலே அந்த வாசப்படியிலே ஜெயன் விஜயன் என்ற 2 துவாரபாலகர் இருக்கிறார்கள். ஒரு சமயம் அங்கே துர்வாச முனிவர் திருமாலை பார்க்க வேணும் என்று வைகுண்டத்துக்கு போகிறார்.
ஆனால் அந்த 2 காவல்காரரும் என்ன பண்ணார்கள்? திருமாலை சேவிக்க இப்பொழுது பொழுதில்லை, நீங்கள் நிற்க வேணும்னு சொல்லிவிட்டார். அதனாலே துர்வாசருக்கு கோபம் வந்து, நீங்கள் பூமியிலே போய் பிறக்க கடவுதுன்னு சபிச்சு விட்டு போயிட்டார். அதன் பிறகு திருமால் வெளியில வந்தார். 2 துவாலபார்கள் நடந்து என்ன நடந்ததுன்னு கேட்டார். இது மாதிரி ஆயிப்போச்சு, நீ துர்வாசர் வந்தா அவரை உள்ள விட்டிருக்கத்தானே வேண்டும், நீ ஏன் இப்ப சேவிக்க நேரமில்லை சொன்ன, என்னை எப்பொழுது வேணாலும் சேவிக்கலாமே, அவர் சொல்லிட்டார், நீ பூலோகத்தில் போய் பெறன்னு சொல்லிட்டார். அது அவர் சொன்னபடி நீ பூலோகத்தில் பிறக்க வேணும், பிறந்தா ஆகணும் என்று திருமால் சொல்லிட்டார். அப்ப அவங்க 2 பேரும் கெஞ்சான் காலில் விழுந்து, நான் உங்களை விட்டு எப்படி பிரிஞ்சிருக்க முடியும், இறைவனே உங்களை நான் பிரிஞ்சே இருக்க முடியாது, என்ன பூலோகத்துக்கு போங்கிறீங்களே. சரி, பூலோகத்திலிருந்து திரும்பி வருவதற்கு 2 வழி சொல்றேன். 3 பிறவி எடுத்து உலகத்தில் வாழ்ந்து விட்டு என்னுடைய உலகத்துக்கு திரும்பி வரீங்களா, 100 பிறவி எடுத்து விட்டு என்னுடைய உலகத்துக்கு திரும்பி வருவீர்களான்னு திருமால் கேட்டார். அவன் 100யும் 3யும் கணக்கு போட்டான். 3 தானே குறுக்கு வழி, 100 ரொம்ப அதிகமாச்சே, எனக்கு 100 பிறவி வேணாம், 3 பிறவி கொடுங்கோன்னா. அவர் என்ன சொன்னார்? 3 பிறவின்னா எனக்கு நீ பகைவனாக 3 பிறவி எடுத்து பிறகு என் திருவடியை அடையணும், இல்லது எனக்கு பக்தனாக 100 பிறவி எடுத்தா என்னுடைய இடத்துக்கு வரலாம். நீ பக்தனா இருக்கிறியா எதிரியா இருக்கியான்னு கேட்டான். அவன் பார்த்தான், நான் எதிரியா இருக்க தயார், பிறவி குறைஞ்சா போதும். அவன் கேட்டது என்ன? குறுக்கு வழி. ஆகவே 3 பிறவி எதிரியா இருந்தே வர வேண்டும். அந்த எதிரியா இருக்கதான் கூற்றம் என்னதோர் கொள்கை. இறைவனை எதிரியா இருந்தால் இறைவனை அடைய முடியும் என்பது எப்படி? பக்தனாக இருக்கிறவன் கூட இறைவனை நினைக்க மறந்துடுவான். சமயத்துல விரதத்தை ஒரு நாள் மறந்துட்டு சாப்பிட்டுறான். இன்னைக்கு விரதம், சாப்பிடாம இருக்குன்னு தெரியாம சாப்பிட்டுறான். ஆனா எதிரியா இருந்தானே கங்கணம் கட்டிட்டு இருப்பான், அவன் அடிக்கணும், உதைக்கணும், தொலைக்கணும். அதே போல இறைவனை சதா நினைக்கிறான். இறைவன் என்ன பண்றான்? இறைவன் எதிர்நிலையில இருந்து அவனை பகைவன் பகைவன் என்று சொல்லியே சதா நினைக்கிறான். ஹிரண்யன் தனக்கு பகைவன் நாராயணன் தீர்மானம் பண்ணிவிட்டான். அவனுக்கு மகன் பிறக்கிறான், பிரகலாதன். அந்த பிரகலாதனை பார்த்து, நீ நாராயணன் சொல்லக்கூடாது, நீ நாராயணன் சொல்லக்கூடாது, நீ இவன் எத்தனை தர நாராயணன் சொல்றான் வாயால. அவன் நாராயணன் தான் எங்க கடவுள், நான் சொல்லிட்டு தான் இருப்பேங்கிறான். திரும்ப திரும்ப சொல்றான். சரி, மகன் அனுப்பிச்சு வீட்டுல போய் படுத்தா நாராயணன் நானான்னு இதேதான் நினைப்பாரு. அதுக்கு முன்னே அவனுக்கு நினைப்பா, அந்த பகவன் நாராயணனை தொலைச்சுட்டான் நான் மறுவேலை என்று அவன் கங்கணம் கட்டிட்டு எதிரியா சதா நினைக்கிறான். ஆகவே எதிரியா இருந்தும் அவன் நினைச்சு விட்டான் இறைவனை. ஆகவே அவனுக்கு இந்த 3 பிறவியிலே அந்த மாதிரி நாராயணன் என்ற இரணியன் ஒரு பிறவி, ராவணன் ஒரு பிறவி, இன்னொரு பிறவி, ஆக 3 பிறவிகள்ல அவர்கள் மோட்சம் போனார்கள் என்று அவருடைய வரலாறு சொல்கிறது. இந்த வரலாற்றினுடைய முக்கிய நோக்கம் என்ன? இறைவனை மறக்காமல் இருத்தல். 3 எதிரி என்பது பகை என்றோ பக்தி என்றோ எதிர்கட்சின்னோ பேச்சில்லை. அந்த இறைவனை நினைக்கிற நினைப்பு வேண்டும், மறக்காமல் நினைப்பது. அதை இங்க என்ன சொல்றார்? கூற்றமன்னதோர் கொள்கை. அந்த யமன் இறைவன் திருவடியை பார்க்கணும்னு நினைச்சு போகல, மார்க்கண்டையனுடைய மேல பாசத்தை வீசினார். லிங்கத்தை வெடிச்சு இறைவன் வெளிவந்தார். யமனை உதைக்கிறதுக்காக கால் நீட்டினார்ல, காலை பார்த்துட்டான். ஆக இறைவனுடைய திருவடியை பார்க்க முடியாது இருந்த யமன் தன்னை உதைக்கிறதா கால் நீட்டின உடனே இறைவன் திருவடியை அவன் பார்த்து விட்டான். அப்போ அவன் என்ன தவம் பண்ணா? ஏதான் சொன்னானா? பகையா போனான். இறைவனுக்கு பக்தன் யார்? பக்தன் அடிச்சா இறைவன் உதவி வருவான், இறைவன் காலை பார்த்துக்கலாம். அதான் இறைவனுடைய குறுக்கு வழி. இறைவனை இங்க வான்னா வரமாட்டான். அப்ப இறைவன் இங்க வான்னு அடைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தா, பக்தனை உதைச்சா பக்தனை காப்பாத்த இறைவன் வருவான். இறைவன் வரும்போது இறைவனை பார்த்துள்ளா என்பது அவருடைய குறுக்கு வழி. அது போல நானும் இறைவனே மோட்சத்துக்கு போறதுக்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்கா என்றுதான் பார்க்கிறேன். ஏற்று வந்து நீ இருக்கிற இடத்தை நாடி வந்து தனக்கு எதிரே நீட்டப்பட்ட தாமரை போன்ற திருவடியை உறும் கூற்று பெற்றுக்கொண்ட யமன், திருவடி இருக்கிற இடத்துல, யமன் இருக்கிற இடத்துல திருவடி வந்து திருவடி அவனுக்கு நீட்டி இதை வாங்கிக்கொண்டு கொடுக்கிற மாதிரி நீட்டி, அப்போ யமன் அந்த திருவடியை தன் உடம்பிலே பற்றி உதவாங்கினான். திருவடி தீட்சை அவனுக்கு கிடைக்குது. அதனால்தான் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து விடுகிறான். தாளூரும் கூற்றம் அண்ணாதோர் யமனை ஒப்பதாகிய ஓர் கொள்கை, எதிர்நிலை கொள்கை என் கொள்கையே. எனை அன்பரில் கூய் பணி,
பணி கொள்ளும் கில் அப்படி சேர்த்து படிக்கணும். எனை அன்பரில் கூய், என்னையும் மற்ற அன்பர்களை எல்லாம் இறைவன் எப்படி கூப்பிட்டு அழைக்கிறானோ அது போல கூப்பிட்டு பணி கொள்ளும் கில், பணி கொள்வானா? கில் என்பது கொல் என்பது போல ஒரு சொல். தமிழ் இலக்கியத்துல கொல் என்பது வினா பொருள வருமா என்பது போல. கற்றதனாலாய பயன் என்கொள், படிப்பதனால என்ன பயன், என்ன பிரயோஜனம் என்று ஒரு வினா பொருள வர்றது மாதிரி கொள்ளுங்குள் என்னையும் அவன் ஏற்பானா, பணி கொள்வானா, வேலை வாங்குவானா அன்பரை போல. கள்ளும் வண்டும் மராமலர் கொன்றையான், அந்த சிவபெருமாண்டத்திலே கொன்றை இருக்கு. அந்த கொன்றையில ரெண்டு பொருள் நீங்குவதே கிடையாது. கள்ளும் நீங்குவதில்லை, வண்டும் நீங்குவதில்லை. கள்ளும் வண்டும் அராமலர், அதுல தேன் ஒழுகிக்கொண்டே இருக்கு. கல்லுனா தேன், தேனும் அற்று போறது கிடையாது. அத குடிக்கிற வண்டு அதை விட்டு போறதில்ல, அந்த வண்டு அங்கேயே குடிச்சுட்டு இருக்கு, எப்பவும் குடிக்குது. கள்ளும் வண்டும் அரா மலர் கொன்றையான், அப்பேற்பட்ட மலர் போன்ற கொன்றையை உடையவன். இதனுடைய தாத்பரியம் என்ன? கொன்றை என்று சொல்கிறது சிவனுக்கு ரொம்ப விசேஷமான பூ. அது ஓம்காரத்தின் வடிவம். அதனுடைய ஒரு நரம்பு இருக்கு பாருங்க, அது ஓம் என்ற வளவுடையது, பிரணவஸ்வரூபம் உடையது. அந்த ஓங்காரத்தில் தான் இறைவனுடைய பேரின்பம் இருக்கிறது. அந்த பேரின்பத்தை தான் இங்கே கள் என்று சொன்னார். அந்த பேரின்பம் எத்தனை பேர் குடிச்சாலும் வற்றாது, திரும்ப திரும்ப ஊறிக்கொண்டே இருக்கு. அந்த பாத்திரத்திலிருந்து எத்தனை குடம் உண்டாலும் மறுபடியும் அந்த பாத்திரம் வழிய தளதளன்னு அப்படியே நிரம்பி இருக்கே, குறையவே குறையாது. அங்க போய் குடிக்கிற வண்டு இருக்கு, அந்த வண்டு அங்க போன பிறகு திரும்பி வருமானா வராது. இங்க இருக்கிற பரிசுத்தமான ஆன்மாக்கள் இறைவனுடைய பேரின்பத்தை அடைவதற்கு திருவடிக்கு போயிட்டா அந்த திருவடிக்கு போன ஆன்மாக்களும் வர்றதில்லை. அதான் வண்டும் திரும்பி வர்றதில்லை, தேனும் அங்க அத்து போறது கிடையாது என்று சொல்ற. தேன் என்பது பேரின்பம், வண்டு என்பது இறைவனை அடைந்த பேரின்பத்தை நுகர்ந்த ஞானிகளாகிய வண்டுகள். ரெண்டும் நீங்காதிருக்கின்ற கொன்றை அந்த பிரணவ சுரூபமாயிருக்கக்கூடிய அவனுடைய வடிவம் கொன்றையான். நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளும் என்னையும் போல் நின்ற எந்தை. அந்த கடவுள் இருக்கானே இந்த உலகத்துல எங்க இருக்கான்னு கேட்டார். நள்ளும் உலகத்து நடுவுல இருக்கான், கீழுளும் உலகத்துக்கு கீழே இருக்கான், மேலுளும் உலகத்துக்கு மேலே இருக்கிறான், யாவுளும் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை பொருள் உண்டோ அத்தனை பொருளிலும் இருக்கிறான். இதை விட நான் வேற ஒரு ஓமை சொல்லிடுறேங்கிறார் அவர். ஒரு எள்ளை எடுத்து கையில கொடுத்து, இந்த எள்ளுல எந்த இடத்துல எண்ணெய் இருக்குன்னு சொல்லுங்க, அதை மட்டும் நறுக்கி எண்ணெயை தனியா புடிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டான் ஒருத்தன். எப்படியா சொல்ல முடியும்? எள்ளுல மூக்கு முனையிலும் எண்ணெய் இருக்கு, அடியிலும் எண்ணெய் இருக்கு, பக்கத்துல எண்ணெய் இருக்கு, எல்லாத்திலையும் தானே எண்ணெய் இருக்கு. அந்த எள்ளுக்குள் எண்ணெய் எப்படி நிறைந்து இருக்கிறதோ அதுபோல் இந்த இறைவன் இந்த உலகம் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறான். எள்ளும் எண்ணெயும் போல், ஒரு எள்ளும் அதுக்குள் எண்ணெயும் எப்படி இன்ன இடத்தில் என்று சொல்லாமல் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறதோ அது போல அந்த இறைவன் நிற்கிறோம். அதனாலே அவனை எங்கு நாம் கண்டு தரிசிக்கலாம். அவனை நாம் தரிசிக்கிறதுக்குன்னு தனி ஒரு இடம் தேட வேண்டியில்லை. எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்தபடியே இறைவனை தரிசிக்க முடியும். அவன் கள்ளும் வண்டும் அறாத தேனை கொடுக்கின்ற பேரின்பத்தை கொடுக்கிறவன் என்று சொன்னான். இந்த எள்ளும் எண்ணெயும் போல் இருக்கிறான் என்பதை கேட்ட உடனே எனக்கு இன்னொரு பழைய பாட்டு ஒண்ணு ஞாபகம் வருது. கண் அவனை காண்க, காது அவனை கேட்க, பண் அவனை பாட, பதம் சூழ்க. ஐயனாரிதனார் என்று ஒரு பெரிய புலவர், புறப்பெருமாளை செய்தவர். அவர் சிவபக்தர். அவர் என்ன சொல்றார்? கண் அவனை காண்க, என்னுடைய கண் அந்த சிவனையே பார்க்கட்டும். காது அவனை கேட்க, என்னுடைய காதுகள் அந்த சிவனை பற்றித்தான் கேட்க வேண்டும். பண் அவனை பாட, என்னுடைய வாயிலிருந்து வந்து வருகிற பாடெல்லாம் அவனை பற்றிய தேவாரம் முதலிய பாடல்களாகவே இருக்கணும். பதம் சூழ்க, என்னுடைய கால்கள் அவனே வலம் வந்து கொண்டு இருக்கட்டும். ஏன் அவன் 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 சொன்னியா, அவன் யாரு அப்படின்னு அந்த ஐயனாரிதனாரன் அவன் திரும்ப கேட்கிறான். அவன் சொல்றான், எள் நிறைந்த நெய்யொத்து நின்றானை. எள்ளிலே எண்ணெய் எப்படி நிறைந்திருக்கிறதோ அதுபோல் உலகமெங்கும் நிறைந்திருக்கிறானே அவனைத்தான் அவன் அவன் சொன்னேங்கிறார். எள் நிறைந்து நெய்யொத்து நின்றானை, நீலமிடற்றானை, கையொத்து நேர் கூப்புக, என் ரெண்டு கையும் சேர்ந்து அவனை வணங்கட்டும். எள்
ஒத்து எள்ளுக்குள்ளே எண்ணெய் நிறைந்திருப்பது போல என்ற ஓமையை அவரும் சொல்றார். ஆகவே கடவுள் வியாபகத்துக்கு இந்த ஓமையை தவிர வேறு எந்த ஓமையும் சரியா வராது. அதையும் சொல்லிட்டார். எந்தையாய் எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தைதாய் தாம்பிரான் தனக்கு அகுதிலான். கடவுளை பத்தி சுருக்கமா 2 விஷயம் சொல்லுங்கோ அப்படின்னு மாணிக்கவாசர்கிட்ட கேட்டேன். அவர் சொல்றார், இந்த கடவுள் எனக்கு அப்பா. எந்தையாய், எனக்கு அப்பா மட்டும் இல்ல, எனக்கு தாய். எம் தாய், எமக்கு தாயாம இருக்கான். எந்தை, எனக்கு அப்பாவுமாக இருக்கிறான். அது மட்டும் இல்ல, எம்பிரான், எனக்கு எஜமானனாகவும் இருக்கிறான். எனக்கு அந்த கடவுள் தந்தையும் தாயும் தலைவனுமாக இருக்கிறான் அப்படி சொன்ன உடனே நான் கேட்கிறேன், அவரே அந்த சுவாமிக்கு உங்களுக்கு அம்மா அப்பா இருக்கிற மாதிரி அந்த இறைவனுக்கு அம்மா அப்பா உண்டா? உங்களுக்கு அந்த சுவாமி ஒரு எஜமானா இருக்காரே, அதுபோல அந்த சுவாமிக்கு ஒரு எஜமானன் உண்டா அப்படின்னு கேட்டா அவனுக்கு அது கிடையாதுன்னு அடுத்த வரியில சொல்ற. எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும், எனக்கு மட்டும் தாய் இல்ல, எனக்கு மட்டும் தந்தை இல்ல, இந்த உலகத்தில் அத்தனை பேருக்கு அவன்தான் தாய், அவன்தான் தாப்பன், அவன்தான் எஜமானன். சரி, தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அகுதிலான், தனக்கு தந்தை இலான், தனக்கு தாய் இலான், தனக்கு தம்பிரான் இலான். தனக்கு ஒரு தந்தை உண்டா? கிடையாது. தனக்கு ஒரு தாய் உண்டா? இல்ல. தனக்கு ஒரு எஜமான் உண்டா? கிடையாது. எனக்கு அவன் தாயும் தந்தையும் எஜமானுமா இருக்கிறான். ஆனா அவனுக்கு தாயோ தந்தையோ எஜமானோ கிடையாது. அதுதான் இறைவனுக்குரிய உயர்ந்த இலக்கணம். முந்தி என்னுள் புகுந்தனன், அவனே என் உள்ளத்தில் புகுந்தான். நான் போய் அவன் இருக்கிற இடத்துக்கு போகல. முந்தி, யார் முந்தி போனது? நான் கடவுள் இருக்கிற இடத்துக்கு போனானா கடவுள் நான் ஏன் இடக்க வந்தாரா? அவனா கடவுள் நான் இருக்கிற இடத்துல வந்தான். அவன் தான் முந்திக்கிட்டான். அவன் முன்னே என் உள்ளத்தில் புகுந்தான். முந்தி என்னுள் புகுந்தனன். இது உண்மை. இது சைவ சித்தாந்த சாத்திரம் தெரிஞ்சிருந்தா அதை வழங்கும். கடவுள் இப்ப நாம் உள்ளத்துல நினைக்கிற போதுதான் வந்திருக்கான்னு நாம் நினைக்கிறோம். நாம் நினைக்கிறதுக்கு முன்னே உள்ளத்துல இருக்கிறான். ஆனா நாம் தான் நினைக்கல. அவன் இருந்துகிட்டேதான் இருக்கான் அந்த உள்ளத்துல. எப்ப நாம் பிறந்தோமோ பிறக்கிற போதே அந்த உயிருக்குள்ள ஆத்மாவுக்குள்ள நெஞ்சுக்குள்ள அந்த இறைவன் பூந்துட்டான். ஆக எனக்கு முந்தையே பூந்துடுறான். நான் நினைக்கிறதுக்கு முந்தையே அவன் பூந்திருக்கிறான். ஆனா அப்புறம்தான் நான் என் உள்ளத்திலே இறைவனை நினைச்சு பார்க்கிறேன். அதான் முந்தி என்னுள் புகுந்தனன். நான் போய் அவனை கேட்டு எனக்கு எந்த வான்னு கூப்பிடறதுக்கு முன்னமேயே அவன் என் உள்ளத்திலே புகுந்து விட்டான். யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே. எப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும் யாவராலும் அறிந்து கொள்ள முடியாத செல்வமுடையவனாக அவன் இருக்கிறான். செல்வம் நல்குருவின்றி விண்ணோர் புழு புல்வரம்பு இன்றி யாருக்கும் அரும்பொருள். அவன் அரிய பொருளாய் இருக்கிறான். ஒரு பணக்காரன் இறைவனை தேடினா கண்டுபிடிக்க முடியுமா? பணத்தை நிறைய செலவு பண்ணா கடவுளை கண்டுபிடிக்க முடியுமா? செல்வம், செல்வத்தாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. அல்லது ஏழை கண்டுபிடிச்சிடுவானா? நல்குறவு, ஏழையும் கண்டுபிடிக்க முடியாது. செல்வத்தாலோ ஏழ்மையாலோ இன்றி அது இல்லை. விண்ணோர், தேவர்கள் கண்டுபிடிக்க முடியுமா? அவர்களால் முடியாது. தேவர் கிடைக்கட்டும். பூலோகத்துல ஒரு புல்லு, ஒரு புழு, ஒரு பூச்சி, இவைகளால கண்டுபிடிக்க முடியுமா? அதுவும் முடியாது. விண்ணோர் புழு புல் வரம்பு இன்றி. ஆகவே செல்வமோ வறுமையோ இறைவனை காணாது. ஒரு தேவனோ பூலோகத்தில் இருக்கிற புல் புழுவோ இறைவனை கண்டுபிடிக்க முடியாது. யாருக்கும் அரும்பொருள், எல்லாராலும் கண்டுபிடிக்க முடியாத அரும்பொருளாக அவன் இருக்கிறான். எல்லையில் கடல் கண்டும். அப்பேற்பட்டவனுடைய திருவடியை நான் பார்த்தேன். எனக்கு குருநாதரா காட்டினார். அந்த திருவடி இரண்டும் எனக்கு காட்டினார். அந்த திருவடி என் தலைமையில் வச்சார், நான் பார்த்தேன் என்கிற. எல்லையில் கடல் கண்டும் பிரிந்தனன். அந்த திருவடியாகிய அந்த குருநாதரை நான் பிரிந்து விட்டேன். கல்வகை வனத்தேன். நான் குருநாதரை பிரிஞ்சு இப்ப 6 வருஷம் ஆகுது. அதாவது 24வது வயதுல இவருக்கு குருநாதர் ஆட்கொண்டது. இப்ப 30வது வயசுல இந்த பாட்டை பாடுறாரு. முன்னே ஒரு கணக்கு சொன்னேன். அதனால கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷ காலம் ஆகிவிட்டது. பிரிந்தனன் கல்வகை மனத்தேன். 6 வருஷம் ஆகியும் அந்த இறைவனை பிரிஞ்சு நான் இன்னும் சாகாம இருக்கிறேன். அந்த இறைவனிடத்துல பக்தி இருந்தா இன்னும் நான் செத்து போயிருக்கணுமே. ஒரு உண்மையான தலைவி தன் காதலனை காணவில்லை என்றால்
சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா, அழுவா, கடைசியில இறந்து விடுவா அல்லவா? அது மாதிரி நான் இறந்திருக்க வேணுமே, இறக்கலையே. அதனால் என் மனம் என்ன மனம்? கல்வகை மனம், கருங்கல் போன்ற மனத்தே. பட்ட கட்டமே, இதுவரை பட்டது முழுவதும் துன்பமே பட்டேன் என்று சொன்னார். இனி அடுத்த பாட்டுல ஒரு அருமையான வரலாற்று செய்தியை தெரிவிக்க போகிறார். கட்டறுத்தனை ஆண்டு கண்ணார நீருகிட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடிரண்டும் அறியேனையே கட்டறுத்து எனை ஆண்டு. இது திருப்பெருந்துறையிலே நடந்த விஷயம். திருப்பெருந்துறையிலே குருநாதருக்கு முன்னே போன போது அந்த பெருமான் என்ன செய்தார்? அவருடைய கட்டை அறுத்தார், பந்தம் இருக்கிறார். கட்டறுத்து என்னுடைய பந்தங்களை எல்லாம் அறுத்தார். மனைவி, மக்கள், வீடு, வாசல், எந்த பொருளத்திலும் அவருக்கு ஆசை இல்லாமல் செஞ்சுட்டார். அவர் கொண்டு வந்த பொருளெல்லாம் இங்க கோயிலுக்கு கொடுத்துட்டார். உடல் பொருள் ஆவியெல்லாம் தனக்கு தத்தம் பண்ணணும்னு கேட்டா எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஒன்னுலையுமே அவருக்கு ஆசை இல்லை, கட்டற்று விட்டார். கட்டறுத்து என்னை ஆண்டு, என்னை நீ அந்த இடத்திலே ஆண்டு கொண்டாய். அதுக்கு 6 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த சிதம்பரத்திலே என்ன பண்ணினாய்? பட்டி மண்டபம் ஏற்றினை, என்ன ஒரு வாத சபையிலே தலைவனாயிருந்து வாதாடு என்று ஏற்றி விட்டாய். பட்டி மண்டபம் என்பது சமயவாதம் செய்கிற மண்டபம். 2 வேறு வேறு சமயத்தார்கள் எதிரெதிரிலே உட்கார்ந்து அவர்கள் அங்கே வாதம் செய்கிற இடம் இருக்கிறதே, அதுக்கு பட்டி மண்டபம். அந்த பட்டி மண்டபத்திலே என்னை இப்பொழுது ஏற்றினாய். அந்த பட்டி மண்டபத்துல யார் இருந்தார்கள்? அதை சொல்ற. கண்டு கண்ணார நீரே இட்ட அன்பர், திருநீறு பூசிய அன்பர்கள் என் பக்கத்தில் இருந்தார்கள். அந்த அன்பர்களை நான் கண்ணால் பார்க்கிறேன். கண்டு கண்ணார, என் கண்ணிலே நிறைந்திருக்குமாறு, கண் ஆச்சரியப்படும்படியாக, மகிழும்படியாக நீரிட்ட அன்பர், திருநீர் பூசிய அன்பரை இங்கே பார்க்கிறேன். ஆனா எதிரிலே இருந்து உட்கார்ந்து இருந்தார்களே, பௌத்தர்களாக வந்திருந்தவர்கள், அவர்கள் எப்படி இருந்தார்கள்? திருநீரு பூசவில்லை. ஆகவே அவர்கள் யார்? மற்றவர்கள். ஆகவே எனக்கு பக்கத்திலே திருநீரு பூசி இருந்த அன்பர்களோடு யாவரும், மற்றவர்களும், பௌத்தர்னு சொல்லாம அவர்களை யாவர் என்ற வார்த்தையால் சொன்னான். அந்த பௌத்தர்களும் காண, 2 பேரும் என்னை பார்க்க, சைவர்களும் என்னை பார்க்கும்படியாக, அந்த பௌத்தர்களும் என்னை பார்க்கும்படியாக பட்டி மண்டபத்தில் ஏற்றி உட்கார வைத்தார். பட்டி என்று சொல்வது சமயவாதம் செய்கிறவன், மண்டபம் என்பது அவன் ஏறுகிற சபை. ஆகவே இங்க பட்டின்னா பொல்லாதவன், வாப்பட்டின்லாம் வளர்த்து சொல்லுவாங்களே, அந்த அர்த்தம் இல்ல. பட்டி என்பது வாதம் செய்கிற திறமை, சமயவாதம் செய்கிற திறமை உள்ளவன் என்பது. வடநாட்டிலே ஒரு ராஜா விக்ரமாதித்தன்னு பெயர். அந்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு மந்திரி இருந்தான். அந்த மந்திரிக்கு பெயர் பட்டி. அவன் போக்கிரியா, அவனுக்கு பட்டின்னு பேர் வச்சார்களே. மிக கெட்டிக்கார், மிக அறிவாளி, மிகச் சிறந்தவன். யார் வாதம் செய்தாலும் வாதத்திலே வெல்லக்கூடிய திறமை உள்ளவன். அதனாலே அவனுக்கு பட்டின்னு வச்சான். பாப்பட்டி பொல்லாதவன் என்று பெயர் வைக்கலையே. அது எதுக்காக சொல்றேன்னா, பட்டின்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக. ஆகவே விக்ரமாதித்தனுக்கு மிகுந்த நல்ல யோஜனை சொல்லிக் கொடுத்தவன் பட்டி என்ற மந்திரின்னு உங்களுக்கு தெரியும். அவனுக்கு ஏன் பட்டின்னு பேர் வைத்தார்கள்னா, பொல்லாதவன் என்றோ கெட்டவன் என்றோ வாப்பட்டியா பேசுகிறவன் என்றோ அர்த்தம் அல்ல. எல்லாம் தெரிஞ்சவன், வாதம் செய்யக்கூடிய மிக்க அறிவாளி என்ற அர்த்தத்திலே அவனுக்கு பெயர். அதே போல வாதம் செய்கிற அறிவாளிகளைத்தான் பட்டி என்று அந்த காலத்தில் சொன்னார்கள். அவர்கள் ஏறுகிற மண்டபத்துக்கு பட்டி மண்டபம். பட்டி மண்டபத்தில் என்னை ஏற்றி விட்டாயே பெருமானி. பௌத்தர்கள் சேம்பரத்திலே வந்து தங்களுடைய மதத்தை பரப்ப முயன்றார்கள். அந்த பௌத்தர்கள் எல்லாம் எங்களோடு வாதம் புரிய வாருங்கள் என்று சேம்பரத்தில் தீட்சதர்களை கூப்பிட்டார்கள். தீட்சதர்களுக்கு அவ்வளவு தூரம் சாஸ்திரம் தெரியாது. சாஸ்திரம் தெரிஞ்சு அந்த சமணர்களோட பௌத்தர்களோடு வாதிட முடியாது. அதுக்காக நடராஜாட்டே போய் முறையிட்டார்கள். பெருமானே, எங்களுக்கு போய் வாதாட தெரியாது, நீர்தான் வழி சொல்லணும். அப்ப சொன்னார் அவர்,
இந்த சிதம்பரத்திலே தென்கிழக்கு திசையிலே ஒரு பர்ணசாலை கட்டி கொண்டு ஒரு துறவி இருக்கிறார். அந்த துறவியை போய் நீங்கள் கூப்பிடுங்கள், பல்லக்கில் ஏற்றுக்கொண்டு வாருங்கள், அவன் வருவான், பாதசபையிலே உங்களுக்கு மண்டபத்துக்கு வருவான்னு சொன்னார் ஆச்சாரியரியா. உடனே தீட்செல்லாம் போனார்கள், அவரை கூப்பிட்டார்கள். மாணிக்க வாசகர் ஏறி பல்லக்கில் ஏறி வந்தார். ஒரு இடத்திலே மண்டபம் பாதம் செய்யறதுக்காக ஊருக்கு நடுவிலே ஒரு மண்டபத்திலே ஒரு பக்கம் செய்வர்கள், இன்னொரு பக்கம் பௌத்தர்கள் உட்கார்ந்தார்கள். இந்த மாணிக்க வாசகர் திருநீர் பூசினாதான் அவருக்கு பிடிக்கும். திருநீர் பூசாதவர்களை கண்டால் அவருக்கு பிடிக்காது. அவர் சொல்வார், நீரிடாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே, விபூதி பூசாதவனை பார்த்தாலே நான் பயப்படுறேன்னு ஒரு பாட்டு பாடியிருக்கார் மாணிக்கவாசகர். இப்ப அத்தனை பௌத்தர்கள் அதுக்காக என்ன பண்ணார், அவங்களை என்னால பார்க்க முடியல, நடுவில் ஒரு திரை கட்டுங்கோன்னார். பேசத்தானே போறோம், நான் பேசுறது அவன் காதுல விழும், அவன் பேசுறதும் என் காதுல விழும், இதுக்கு என்ன அவன் பார்க்க வேண்டாம், அவனை நான் பார்க்க வேண்டாம், திரையை கட்டிட்டு வாதம். சரின்னு திரை கட்டியாச்சு. பௌத்தர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவர் இருக்கார். இவருக்கு பக்கத்துல யார் இருந்தார்னு சொல்றார். கண்டு கண்ணார நீரிட்ட அன்பரோடு என் பக்கத்திலே என் கண் பார்த்து அனுபவிக்கத்தக்க வகையிலே திருநீர் பூசிய அன்பர்கள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்திலே யாவர்களும் திருநீர் பூசாத மற்றவர்களும் இருக்க, காணவே ரெண்டு பேரும் பார்க்கும்படியாக பட்டி மண்டபம் ஏற்றினை பாதசபையிலே என்னை ஏற்றி உட்கார வைத்தாய் பெருமானே, நீ யார்? ஏற்றினை இரண்டாவது வருது அந்த சொல். ரெண்டு தடவை ஏற்றினேன்னு இருக்க. முதல்ல ஏற்றினா பட்டிமன்றத்துல ஏற்றி உட்கார வைத்தான்னு அர்த்தம். இரண்டாவது வருது பாருங்க, ஏற்றினை. ரிஷபம் என்ற ஏற்றை உடையவனே, ரிஷபமாகிய ஏற்றினை உடையவன், ரிஷபத்தை உடையவனே என்று அந்த இரண்டாவது வார்த்தைக்கு ரிஷபம் என்பது தர்மம். தர்ம தேவலியில் ஏறி இருக்கிறவன்னா அவனும் தர்மத்துக்கு தவறில்லாமல் நடக்கிறான். சிவபெருமான் 4 காலோடு கூடி வெண்மையாகி இருக்கிற ரிஷபத்துல உட்கார்ந்திருக்கான். தர்மம் தூய்மையானது, அதனால்தான் ரிஷபம் வெள்ளையா இருக்கு. அந்த தர்மமானது அறம், பொருள், இன்பம், வீடுன்னு 4 பாதமா பிரியும். அதனால 4 கால் உள்ளது. அது என்னைக்குமே சாகிறது இல்லை, இளங்காளையாகவே இருக்கும். தர்மம் அழியாது, சாகிறது இல்லை. அதனால மழவிடை இளங்காளை என்று அந்த இறைவனுடைய காளைக்கு பெயர். ஆகவே தர்மத்திலே ஏறி உட்கார்ந்திருக்கிறான். அந்த தர்மமாகிய ஒன்றில் அவன் இருக்கிறதத்தான் அவனை வெண்மையான ரிஷபத்தில் இருக்கிறான்னு சொல்றான். அந்த தர்மத்திலேயே 3 குணம். 3 குணத்திலே சாத்விகம், தாமசம், ராஜசம். இந்த 3 குணத்திலே தர்மமான குணம் என்பது சாத்விகம். சாத்விகம்னா வெண்மை, தாமசம் கருப்பு, ராஜசம் சேப்பு. சிவபெருமானுக்கு சேப்பும் எடுத்துக்கல. இங்கே சிவபெருமான் கருப்பு நிறமான ஒரு எருமையும் வாகனமா பிடிச்சுக்கல. அந்த கருப்பு நிறமான எருமைய யமன் எடுத்துக்கிட்டான். ஆனா சிவபெருமான் எடுத்தது சாத்வீகமாகிய வெள்ளையான ரிஷபம். அது போதாது, நான் இருக்கிற இடம் எப்படி இருக்கணும், கைலாசம், அதுவும் வெண்மையா இருக்கணும். கைலாச மலையும் வெண்மை. ஆகவே இறைவன் இருக்கிற இடம் தூய்மையானது, பரிசுத்தமானது, சாத்வீகமானது. ஆகவே அவன் இருக்கிற கையிலை குணம் என்னும் குன்று. அந்த குன்று இருக்க சாத்வீகம் என்று சொல்லுகிற வெண்மை நிறமான குன்று. குணம் என்றும் குன்றேறி நின்றார். அந்த சாத்வீகமான குணமாகிய மலையில் ஏறி இருக்கின்ற சிவன், அந்த சிவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்தால் தாங்க முடியுமா? குணமேயும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலில். அத போய் ராவணன் அந்த மலையை தூக்குனா சிவனுக்கு அப்படி கண்மூடி கண் திறக்க நேரம் தான் கோவம் வந்தது. அதுக்குள்ள மலையை அழிச்சுட்டார், அவன் நசுட்டான். ஆகவே குணமென்னும் குண்டேறி நின்றார் வெகுளி கணமையும் காத்தல் அரிதுங்கிறது ராவண சம்ஹாரத்தினுடைய கதை. திருக்குறள்ல ராவணனுடைய கதையத்தான் அங்க சொல்றார். குணமென்னும்னா சாத்வீகமான மலை, வெண்மை மலை. வெண்மை மலை கைலாயம். கைலாயத்தின் மேல் இருக்கிறவன் சிவன். சிவனுக்கு கோபம் வந்தா சன நேரம் ஆண்டாலும் எழுத்து நிற்க முடியாது. அது ராவணன் அந்த கோபத்தை எழுத்து நிற்க முடியாம போனான் என்று சொல்கிற ஒரு நிலை. ஆகவே ஏறும் வெண்மை, அவன் இருக்கிற மலையும் வெண்மை. ஆகவே அவன் ரொம்ப உயர்ந்த பெருமைக்கு உரியவன். திருமாலும் அப்படித்தான் சொல்றார். திருமால் தங்கி இருக்கிற பார்க்கடல் விளவளேன்னது வெண்மையான பார்க்க, அதுவும் சாத்வீகம். சாத்வீகத்திலே திருமால் இருக்கிறார். எங்கே சாத்வீகம் உண்டோ அங்கே இறைவன் இருப்பான். எங்கே ராஜசம், கோபம், அடிதடி அல்லது அறியாமை, முட்டாள்தனம் இருக்கோ அங்கெல்லாம் இறைவன் இருக்க மாட்டான். அதனாலதான் வெண்மையான நிறத்தை இருக்கும் இடமாக பார்க்கடலாக திருமாலுக்கும், கைலாயத்தை வெண்மையான மலையாக சிவன் இருக்கிற இடமாகவும் நமது முன்னோர்கள் இந்த தத்துவார்த்தமாக எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஏற்றினை, இந்த ஏற்றை உடவ பெருமானே, நீ பட்டு மண்டபத்தில் ஏற்றினாய்.
சரி, எனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டார். எட்டினோடு இரண்டும் அறியேனை, எனக்கு 8ம் 2ம் சேர்ந்தா எத்தனைன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியாது. அப்படி பதில் சொல்ல தெரியாது, அவ்வளவு முட்டாள். அவ்வளவு முட்டாளை இருக்கிறவன் என்ன நீ தூக்கி பட்டிமன்றத்துல உட்கார வச்சுட்டியே, இது நியாயமானு கேட்கிற. 8நோடு 2ம் அறியேனை, 8ம் 2ம் என்னான்னு கேட்டா அதை கூட சொல்ல தெரியாதவன். இது உபச்சாரத்துக்காக சொன்னார். உண்மையிலே இவருக்கு தெரியாதா? 8 2 என்னன்னு கேட்டா சின்ன பிள்ளைகள் கூட 10ன்னு சொல்லிடுமே. பள்ளிக்கூடத்துல சாதாரண படிக்கிற பிள்ளை கூட 8 2 என்னன்னு கேட்டா 10ன்னு சொல்லும். அது கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்றது என்னன்னா உபச்சாரத்துக்காக. நான் ஒன்னும் தெரியாதவன், அதாவது எல்லாம் நீதான் செய்கிறாய் என்பது பொருள். இவர் பட்டிமன்றத்தில் ஏறி உட்கார்ந்து பேசினாலும் அந்த வாதாடுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் இறைவன் உள்ளிருந்து பேச போறான். இறைவன் வாதாட போறான். நான் ஒன்னும் செய்ய போறதில்ல, என்னுடைய செயல் அல்ல, எல்லாம் நீதான் செய்கிறாய் என்பதை சொல்லுதற்காக. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனுடைய திருவுருளை வணங்குகிறோம் என்று சொல்றமே, அதே மாதிரி அவன் செய்தான் என்பதை உணர்த்துவதற்காக சொன்னான். இதுக்கு பிற்காலத்தவர்கள் நிறைய அர்த்தம் சொல்லுவார்கள். 8நோடு 2ன்னா சாதாரண விஷயம் கூட தெரியாத என்ன நீ உயர்த்தினா என்பதுதான் ஒரு தக்க ஒரு பொருள். இனி 8 என்றால் தமிழ்ல ஆனாங்கிற எழுத்தா எழுதுவோம். 2ங்கிற ஒன்ற தமிழ்ல ஊனா என்ற எழுத்தால் எழுதுவோம். அப்புறம் ஆனா ஊனான்னு கூட எழுத தெரியாதவன் நான் என்று சொல்லுவது. அந்த ஆனா ஊனாங்கிற 2 எழுத்து கூட படிக்காதவன் நான் என்று அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்வார்கள். ஆ என்பது சிவம், ஊ என்பது சக்தி. சிவன் சக்தியினுடைய இலக்கணமே எனக்கு தெரியாது, நான் எப்படி வாத சபையில உட்கார்றதுன்னு கேட்கிறார். ஆ சிவம். எல்லா எழுத்துக்கும் முதல் எழுத்தா இருப்பது அகரம். அகரம் முதலாகி நின்றான். மற்ற எழுத்துக்கெல்லாம் அகரம் எப்படி முதல்ல இருக்கோ அதுபோல் சிவன் எல்லா தெய்வத்துக்கும் மேலானவனாக முதற்கடவுளாக இருக்கிறான் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும், தேவாரம் சொல்லும். அதனால இறைவன் ஆ என்பது இறைவன், ஊ என்பது சக்தி, சிவன் சக்தியினுடைய இயல்பை எனக்கு தெரியாதவன் என்று பொருள் சொல்லலாம். 8 2 சேர்ந்தா 10, 10 என்ற ஒன்றை தமிழ்ல யானான்னு எழுத்தா எழுதுவார்கள். யானாங்கிற எழுத்து உயிரை குறிக்கும். உயிர் இலக்கணம் கூட எனக்கு தெரியாது என்ற உரை சொல்லுவார்கள். இப்படியே அதற்கு நிறைய உரைகள்லாம் சொல்லுவார்கள். இவ்வளவு தெரிஞ்சுட்டா அப்புறம் அவரு பட்டிமன்றத்தில் தாராளமா ஏறலாம். தெரியாதவன் என்று சொல்வதற்கு இந்த பொருளெல்லாம் விட எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு ஆரம்பத்துல போட்டுறாரு பாருங்க. 8 2 என்னன்னு கேட்டா கூட தெரியாது அப்படின்னு ரொம்ப மிக கீழே நிலைக்கு போட்டாலே போறோம். அந்த ஒரு பொருளே இதுக்கு போதுமானது, மற்ற பொருள் நமக்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இனி அடுத்த ஒரு பாட்டோடு இன்று நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அரியவனே அமுதே அடிநாயினேன் அறிவனாற் கொண்டோ என்னை ஆண்டது. அறிவனே, அறிவாளியாயிருக்கிற பெருமானே, நீ எல்லாம் அறிந்தவன் தானே. அமுதே, அமுத வடிவாயிருக்கிற பெருமானே, என்னை ஆட்கொண்டியே, என்ன ஒரு சிஷ்யனா நீ ஏற்கிற போதே எனக்கு தகுதி இருக்கா இல்லையா என்று நீ பார்த்து ஏற்றுக்கொண்டு இருக்கணும். என்ன நான் பெரிய அறிவாளி என்று நினைச்சு கொண்டாய், என்னை நீ உனக்கு சிஷ்யனா ஏற்றுக்கொண்டாய். அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது, நான் பெரிய புத்திசாலின்னு நினைச்சா என்னை நீ ஆட்கொண்டாய். இல்ல, ஒரு சாதாரண மனுஷன் என்று சொல்லி என்னை கடத்தேத்தணுங்கிறதுக்காக நீ என்னை ஆட்கொண்டாய். அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்ட நாள், நீ ஆட்கொண்ட போது என்னிடத்துல என்ன இருந்தது? அறிவிலாமைத்தான் நீ கண்டது. ஒரு உண்மையை சொல்றார். இந்த வரியில தான் அவர் தன்னுடைய உண்மையை சொல்றார். என்ன நீ ஆட்கொண்ட போது என்னிடத்துல என்ன இருந்தது? அறியாமை இருந்தது. இப்ப அறிவு இருக்கிறது. இப்ப நான் ஞானமயமாயிருக்கிறேன் என்பதை சொல்லாமல் சொல்றார். அறியாமை அன்றே கண்டது ஆண்ட நாள், என்னை நீ சிஷ்யனா ஏற்கிற காலத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் முட்டாளாய் இருந்தேன். என்னை ஆட்கொண்ட நாள் அறியாமை கண்டது. ஆனா இன்றைக்கு நான் எல்லாம் அறிந்த ஞானியா இருக்கிறேன். அது ஆனா சொல்லக்கூடாது, தன்னைத்தானே அப்படி சொல்லிக் கொள்ளக் கூடாது. அது ஞானிகளுக்கு அழகல்ல. அதுக்காக இப்படி மாற்றி சொல்லிட்டார். நான் அறியாமை, நான் ஆட்கொள்ளப்பட்ட போது முட்டாளாயிருந்தேன் என்று சொன்னேன். அறிவனோ அல்லனோ அருள் ஈசானே, இப்ப சொல்லு, நான் புத்திசாலியா புத்தி இல்லாதவனா? அறிவனா அல்லனோ, நான் அறிவுள்ளவனா இருக்கிறானா அறிவில்லாதவனா இருக்கிறான்? நீ சொல். உன்னுடைய திருவருளால் ஏதோ கொஞ்சம் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நிலைக்கு உனக்கு நான் கைமாறு செய்கிறேன் என்று கைமாறு காட்டல் என்ற இந்த பகுதியாக நிறைவு செய்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன்.